அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ அப்போமிக்சிஸ் பார்ப்போம். டைம் இருந்துச்சுன்னா நம்ம செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியும் சேர்த்து பார்த்துருவோம். அப்போமிக்சிஸ்னால் ஒன்றும் இல்லை, எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகும் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நார்மலாக வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோ டெவலப் ஆகும். இந்த ப்ராசஸ்லாம் நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து அப்போமிக்சிஸ். இந்த டேர்ம் அப்போமிக்சிஸ் காயின் பண்ணது யாருன்னா விங்க்லர். இது கிராமினேசியே, கம்போசிட்டே, ரோசேசியே, ரூட்டேசியே இதில் வந்து காமனாக இருக்குன்றாங்க இந்த அப்போமிக்சிஸ். இந்த அப்போமிக்டிக் பிளான்ட்ஸ் வந்து மேட்டர்னல் பேரண்ட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து மேல் கேமிட் வந்து இது ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகாமல் வர்றதுனால வந்து மேட்டர்னல் பேரண்ட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுலேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வைப்ரிட்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த வைப்ரிட்ஸ்னா என்னென்னா கிராஸ் பிட்வீன் டூ ஃபேக்கல்டேட்டிவ் அப்போமிக்ஸ். ரெண்டு ஃபேக்கல்டேட்டிவ் அப்போமிக்ஸ் கிராஸ் பண்ணி வர்றது வந்து வைப்ரிட்ஸ் அப்படிம்பாங்க. இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது, ஆப்ளிகேட் அப்போமிக்சிஸ், ஃபேக்கல்டேட்டிவ் அப்போமிக்சிஸ்னு. இந்த அப்போமிக்சிஸ் ஒரே மெத்தட் மூலிமா தான் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து ஆப்ளிகேட் அப்போமிக்சிஸ் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து ஃபேக்கல்டேட்டிவ் அப்போமிக்சிஸ் அப்படிம்பாங்க. மகேஸ்வரின்றவங்க வந்து இந்த அப்போமிக்சிஸை வந்து 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ், இன்னொன்று வந்து நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ். இந்த ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ்னால் ஒன்றும் இல்லை, எம்ப்ரியோ வந்து டிப்ளாய்டு செல்லேருந்து உருவாகும். சரிங்களா? டிப்ளாய்டு எக்ஸெல்லேருந்து உருவாகும், வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் மூலமா உருவாகும். இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒன் ஜென்ரேஷன் அனதர் ஜென்ரேஷனுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ். ரெக்கரண்ட்னாவே அதுதானே கண்டினியூஸ், அடுத்தடுத்து நடக்கிறதுன்றது தானே. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சொமேட்டிக் அப்போஸ்போரி, டிப்ளாய்ட் பார்த்தனோஜெனசிஸ், டிப்ளாய்ட் அப்போகேமி, இது எல்லாமே ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ்ன்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ்னா ஆக்சுவலி ரெக்கரண்ட்டில் வந்து டிப்ளாய்டு எக்ஸெல்லேருந்து வந்து ப்ரொடியூஸ் ஆகும் எம்ப்ரியோ. ஓகேங்களா? டிப்ளாய்டு எக்ஸெல்லேருந்து. நான் ரெக்கரண்ட்டில் வந்து அப்ளாய்டு எக்ஸெல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ராஜனி வந்து கெனாட் மெயின்டைன்டு ஃபர்தர்ன்றாங்க. அதே தான் அப்போமிக்சிஸ்னாவே அப்போனாவே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? என்ன இல்லைன்னா ஃபியூஷன் நடக்காது, ஜைகோட் ஃபார்ம் ஆகாது, இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் வந்து அடுத்த இது வந்து ஸ்டெரைலாக இருக்கும். ஏன்னா அப்ளாய்டு எக்ஸெல்லேருந்து வருது. இது வந்து ப்ராஜனி வந்து கெனாட் பி மெயின்டைன்டு ஃபர்தர்ன்ட்டாங்க. அப்படின்னா இது வந்து ஸ்டெரைலாக தான் இருக்கும். இது வந்து ரிப்பீட் ஆகாது, ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு வந்து ரிப்பீட் ஆகாது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து ஆண்ட்ரோஜெனிசிஸ், டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் போலன்ஸ், இதுதான் வந்து ஆண்ட்ரோஜெனிசிஸ். ஆந்தர்ஸ் கல்ச்சர்ட் ஆன் சூட்டபிள் நியூட்ரியன்ட் மீடியம், இது வந்து ஆந்தர் கல்ச்சரு. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். பார்த்தனோ கார்பின்றாங்க. சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஓவரியிலேருந்து சீட்லெஸ் ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் மூலிமா ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தனோ கார்பி அப்படிம்பாங்க. அடுத்த ஒரு டேர்ம் வந்து டிப்ளோஸ்போரிக்கு இன்னொரு பேர் வந்து ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி அப்படிம்பாங்க. இது என்னன்னா, a diploid embryo sac is produced from megaspore without meiotic division அப்படிங்கிறாங்க. ஏன் மியாட்டிக் டிவிஷன் நடந்தாவே வந்து என் வந்துடும். ஆக்சுவலி ஃபோர் இதாக ஃபார்ம் ஆகி அப்ளாய்டு ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே வித்தவுட் மியாசிஸ்ன்றதுனால இங்கே வந்து டிப்ளாய்டு ஸ்டேட்லேயே இருக்கும். சரிங்களா? மெகாஸ்போர் மதர் செல்லிருந்து டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து டிப்ளோஸ்போரி. ஓகேங்களா? அடுத்து வெஜிடேட்டிவ் அப்போமிக்சிஸ் அப்படிங்கிறாங்க. வெஜிடேட்டிவ் அப்போமிக்சிஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான். இது வந்து சீட்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து வெஜிடேட்டிவ் பிளான்ட் பார்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ கார்லிக், அகேவ், இது எல்லாமே வந்து பல்பில்ஸ், இது எல்லாமே வந்து வெஜிடேட்டிவ் அப்போமிக்சிஸ் அப்படிம்பாங்க. சூடோகேமி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. பாலினேஷன் இஸ் நெசசரி ஃபார் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பாலினேஷன் தேவைப்படும். பட் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் எக் செல் டஸ் நாட் டேக் பிளேஸ். ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்காது. இதுக்கு பேர் வந்து சூடோகேமி அப்படிங்கிறாங்க.
மேலும் வந்து இது வந்து 4 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க இந்த அப்போமிக்சிஸை. இது யார் இது பண்ணதுன்னா இதுவும் மகேஸ்வரி தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டி எம்ப்ரியோனி அப்படிங்கிறாங்க. அட்வான்டி எம்ப்ரியோனினா வெஜிடேட்டிவ் செல்ல இருந்து டைரெக்டாக வந்து எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகும். இது பேர் தான் வந்து அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து என்னவா இருக்கலாம்னா நியூசெல்லஸாக இருக்கலாம், இன்டெக்மெண்ட் இல்லைனா சலாசா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இன்டெக்மெண்ட்டு, சலாசா, நியூசெல்லஸ் இதிலிருந்து வந்து ஃபார்ம் ஆகும். டஸ் நாட் இன்வால்வ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எம்ப்ரியோசாக். எம்ப்ரியோசாக் இல்லாமல் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எம்ப்ரியோ ஆக்சுவலி நார்மலாக வந்து மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோ டெவலப் ஆகும். அதுதான் வந்து எம்ப்ரியோ சாக்கு. அந்த எம்ப்ரியோ சாக்கோட இன்வால்மெண்ட் இல்லாமல் அந்த ஃபியூஷன் எதுவும் நடக்காமல் இந்த சலாசா, நியூசெல்லஸ் இல்லைனா இன்டெக்மெண்ட் இதுலேருந்து வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து அட்வான்டி எம்ப்ரியோனின்றாங்க. இது கீழே கொடுத்துருக்கேன் என்ன கிராப்ன்றது வந்து மேங்கோ, சிட்ரஸ்லாம் வந்து இது கீழே கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, ஸ்போரோபைட்டிக் பட்டிங் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஏன்னா இதில் வந்து கேமிட்டோபைட்டிக் பேஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்சன்ட். ஏன்னா இந்த மேல் கேமிட், ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகிறது, சைகோட் ஃபார்ம் ஆகிறது, எம்ப்ரியோ டெவலப் ஆகிறது, இந்த எந்த ஸ்டேஜுமே நடக்காத இருக்கிறதுனால வந்து இதுக்கு வந்து ஸ்போரோபைட்டிக் பட்டிங் அப்படிங்கிறாங்க இன்னொரு பேர். அப்போஸ்போரி ரெண்டாவது, இது வந்து அப்போஸ்போரி. அப்போஸ்போரி வந்து எதுலேருந்து வரும்னா some vegetative cells of ovule develop into unreduced embryo sacs through series of mitotic division without meiosis அப்படிங்கிறாங்க. அதாவது எம்ப்ரியோ வந்து ஆக்சுவலி இது எல்லாமே டிப்ளாய்டு ஸ்டேட்டில் தான் இருக்கும். எக்ஸெல் வந்து எம்ப்ரியோ சாக்ஸ்லேருந்து டைரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு பேர் வந்து அப்போஸ்போரி அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தெனோஜெனிசிஸ் அப்படிங்கிறாங்க. பார்த்தெனோஜெனிசிஸ்னால் இதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஆப்ளாய்டு பார்த்தெனோஜெனிசிஸ், டிப்ளாய்டு பார்த்தெனோஜெனிசிஸ்னு. ஆப்ளாய்டு எக்ஸெல்ல இருந்து வந்தால் அது வந்து ஆப்ளாய்டு பார்த்தெனோஜெனிசிஸ். எம்ப்ரியோ வந்து டிப்ளாய்டு எக்ஸெல்ல இருந்து எம்ப்ரியோ ப்ரொடியூஸ் ஆனால் அது வந்து டிப்ளாய்டு பார்த்தெனோஜெனிசிஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து அப்போகேமி. அப்போகேமினா வந்து எம்ப்ரியோ வந்து சினர்ஜிட்ஸ் இல்லைனா ஆன்டிபோடல் செல் அது மூலிமா வந்து ப்ரொடியூஸ் ஆனால் அது பேர் வந்து அப்போகேமி அப்படிங்கிறாங்க. இதே ஆப்ளாய்டு, டிப்ளாய்டு இதெல்லாம் இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த அப்போமிக்சிஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்சேஷன் ஆஃப் ஹெட்ரோசிஸ் அதுக்கு யூஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹோமோசைகஸ் லைன், ரேபிட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம் இண்டிவிஜுவல்ஸ் கேன் பி அச்சீவ்டு வித்தவுட் ரிஸ்க் ஆஃப் செக்ரிகேஷன் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பீனோடைபிக்கலி ஸ்டேபிள் பாப்புலேஷன்ஸ் அதுதான் வைப்ரிட்ஸ் உருவாக்குறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி எஃபிசியன்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் மேட்டர்னல் எஃபெக்ட். நம்ம முன்னையே சொன்னால் இது வந்து மேட்டர்னல் பேரண்ட் மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து உருவாக்குறதுக்கு வந்து இந்த அப்போமிக்சிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெயின்டைனிங் ஹெட்ரோசைகோட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து இந்த அப்போமிக்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கேட்கலாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபிக்சேஷன் அப்போமிக்சிஸ் வச்சு ஃபிக்சேஷன் ஆஃப் ஹெட்ரோசிஸ் ஃபிக்சேஷன் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் அது படிக்கக்குள்ள நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து தியரிட்டிக்கலாக வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ், கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ், ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த டாபிக் வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஆகட்டும், மேல் ஸ்டெரிலிட்டி, இது ரெண்டுமே வந்து ஜெனட்டிக் எமாஸ்குலேஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எமாஸ்குலேஷன் பண்ணுவோம். இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மேல் ஸ்டெரிலிட்டி பிளான்ஸில் வந்து நம்ம எமாஸ்குலேஷன் பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்கலாக ஜெனட்டிக்கலாகவே எமாஸ்குலேஷன் பண்ணி இருக்கிறதுனால நம்ம அது ஜெனட்டிக் எமாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்ற டேர்மை காயின் பண்ணது வந்து ஸ்டவுட். கோல்ட் ரூட்டர்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட் செல் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு. என்ன பிளான்ட்லனா வெர்பாஸ்கம் பானிகம்ன்ற பிளான்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா என்னன்றதை நம்ம லாஸ்ட் இதிலே பார்த்துருக்கோம். இன்னெபிலிட்டி ஆஃப் ஃபெர்டைல் போலன்ஸ், அதாவது போலன் வந்து ஃபெர்டைலாக தான் இருக்கும், ஆனால் ஃப்ளவரை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் வந்து
சேம் ஃப்ளவரை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. இன்னொரு ஃப்ளவரை வந்து நம்மளால ஃபெர்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. இது வந்து ஒரு கிராஸ் பாலினேட்டட் மெக்கானிசம் தான். இது வந்து செல்ஃப் பாலினேட்டடை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு கிராஸ் பாலினேஷனை வந்து ப்ரமோட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஏன் வருது அப்படின்னு ஒரு ரீசன் வந்து பார்த்துருவோம். செல்ஃப் இன்கம்பேட்டபிள் போலன் கிரைன் மே ஃபெயில் டு ஜெர்மினேட் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம அந்த ஃப்ளவர் வச்சு பார்க்கக்குள்ள பார்த்தோம், ஸ்டாமின் இங்கே இருக்கும், பிஸ்டில் இங்கே இருக்கும். இந்த ஸ்டாமின்ல இருந்து போலன் கிரைன் வந்து பிஸ்டில போய் அந்த ஸ்டிக்மாவை போய் ரீச் ஆகும். ஸ்டிக்மாவை ரீச் ஆகிட்டு அங்கே வந்து அந்த போலன் வந்து ஜெர்மினேட் ஆகும். போலன் ஜெர்மினேட் ஆகிட்ட அப்புறம் அந்த பிஸ்டிலுக்குள்ள வந்து போலன் டியூப் வந்து உருவாகும். போலன் டியூப் உருவாகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்து ஓவியில் போய் ரீச் ஆகும். இதுதான் வந்து நம்ம எக்கை போய் ரீச் ஆயிரும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ என்ன நடக்கும்னா, அந்த போலன் கிரைன் வந்து ஃபெயில் டு ஜெர்மினேட், அந்த போலன் வந்து ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ் மேலே போய் படும், ஆனால் வந்து ஜெர்மினேட் ஆகாது. இது வந்து ஒரு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னா, அப்படி போய் அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ் மேலே விழுந்து ஜெர்மினேட்டும் ஆகும். பட் ஜெர்மினேட் ஆனது வந்து அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ள போலன் டியூப் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு வயபிளாக இருக்காது. அதனால வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கலாம். இது ஒரு ரெண்டாவது ரீசனாக சொல்கிறாங்க. என்னன்னா, ஜெர்மினேட் ஆகும் பட்டு ஃபெயில் டு பெனிட்ரேட் ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து ஜெர்மினேட்டே ஆகாது, இது வந்து பெனிட்ரேட் ஆகாது. மூணாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஜெர்மினேட் ஆகிடும், பெனிட்ரேட் ஆகிட்டு போலன் டியூபுமே ஃபார்ம் ஆகிடும். ஸ்டிக்மாவில் போலன் டியூபுமே ஃபார்ம் ஆகிடும். ஆனால் அதோட போலன் டியூபோட க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால அந்த க்ரோத் ஸ்லோவாக இருக்கிறதுனால அதுக்குள்ள ஃப்ளவரே வந்து ட்ராப் ஆயிரும். ஃப்ளவரே வந்து ட்ராப் ஆயிடுறதுனால அங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. இதனால வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து நாலாவது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, சம்டைம் ஃபெர்டிலைசேஷன் இஸ் எஃபெக்டட் பட் எம்ப்ரியோ டீஜெனரேட்ஸ் இயர்லி அப்படிங்கிறாங்க. இது என்னன்னா, அந்த ஸ்டிக்மா மேலே வந்து போலன் வந்து போய் விழுந்து ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகிட்டு ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை வந்து பெனிட்ரேட் பண்ணிட்டு உள்ளாவும் போயிடும். போலன் டியூபும் ஃபார்ம் ஆகி உள்ளே போயிட்டு ஃபெர்டிலைசேஷனுமே நடந்துடும். ஓகேங்களா? எக்ஸெல் கூட வந்து ஃபெர்டிலைசேஷனுமே நடந்துடும். ஆனாலும் அது வந்து இம்மெச்சூராக இருக்கக்குள்ளேயே வந்து எம்ப்ரியோ வந்து டீஜெனரேட் ஆகிடும். சரிங்களா? எம்ப்ரியோ டெவலப் ஆயிரும். அந்த எம்ப்ரியோ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்குள்ளேயே டீஜெனரேட் ஆயிரும். என்ன காரணம்னா, சம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கு உண்டான ரீசன். இந்த காரணமாக தான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கும். இதை வந்து லெவிஸ் அப்படிங்கிறவங்க வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ளவர் மார்பாலஜி வச்சு ஹோமோமார்பிக் ஹெட்ரோமார்பிக் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதை ஹெட்டிரோமார்பிக்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் டிஃபரன்சஸ் இன் ஃப்ளவர் மார்பாலஜியை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஹெட்ரோமார்பிக்கு அதுக்குள்ள ரெண்டு இருக்கு, டைஸ்டைலி ட்ரைஸ்டைலி அப்படின்ட்டு. டைஸ்டைலிக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரிமுலா, ட்ரைஸ்டைலிக்கு வந்து லெத்தரம். இது டைஸ்டைலி ட்ரைஸ்டைலியை வந்து நம்ம இங்க பார்ப்போமா, கீழே பார்ப்போம். இதுதான் டைஸ்டைலி, இது வந்து ட்ரைஸ்டைலிங்கிறாங்க. பிரிமுலா டைப்ஸ். ஓகேங்களா? டைஸ்டைலி வந்து 2 டைப்ஸ் ஃப்ளவர்ஸ் இருக்குன்றாங்க டைஸ்டைலியில். பின் டைப்பு, துரம் டைப்பு அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து பின் ஃப்ளவர்ஸ்னா என்னன்னா, லாங் ஸ்டைல் இருக்கும், ஷார்ட் ஸ்டேமன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பின் டைப்பு, லாங் ஸ்டைல் இருக்கும், ஷார்ட் ஸ்டேமன் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இதே துரம் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டைல் இருக்கும், ஷார்ட் ஸ்டைல். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டைல் இருக்கும், லாங் ஸ்டேமன் இருக்கும். இங்கே வந்து லாங் ஸ்டேமன் இருக்கும். இதுதான் வந்து டைஸ்டைலி அப்படிம்பாங்க. இதே ட்ரைஸ்டைலின்ட்டு ஒன்று இருக்கு. இந்த ட்ரைஸ்டைலினா ஒன்றும் இல்லை, 3 இதாக இருக்கும். ஷார்ட் ஸ்டேமன், மீடியம் ஸ்டேமன், லாங் ஸ்டேமன். இந்த மாதிரி வந்து
இங்கே ஷார்ட் லாங் மட்டும் இருக்கும், இங்கே மீடியம் வந்து சேர்ந்துருக்கும். இது வந்து டைஸ்டைலி, இது ட்ரைஸ்டைலின்பாங்க. பின் டைப்பு துரம் டைப்பு அப்படிங்கிறாங்க. இதனால என்ன அப்படின்னா இது வந்து கிராஸ். இப்போ என்ன நடக்கும்னா இந்த ஸ்டேமன் இங்கே கீழே இருக்கிறதுனால, ஷார்ட்டாக இருக்கிறதுனால லாங்காக இருக்கிற ஸ்டைலை வந்து போய் நம்மளால வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால வந்து இங்கே வந்து இன்கம்பேட்டபிள் இருக்கும். கிராஸ் இன்கம்பேட்டபிள் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் கம்பேட்டபிள் பிட்வீன் துரம் பின்னை வந்து நம்ம கிராஸ் பண்ணோம்னா கம்பேட்டபிள் இருக்கும், பின்னு துறமை கிராஸ் பண்ணால் கம்பேட்டபிள் இருக்கும். ஏன்னா இப்போ புரியுதுங்களா? இங்கே தெரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டைலு. இதுக்கு மேலே ஸ்டைலுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்டிக்மாம்பாங்க. இங்கே ஸ்டேமன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸ்டேமன் கீழே இருக்கு, கீழே இருக்கிற ஸ்டேமன் வந்து மேலே இருக்கிற ஸ்டைலில் போய் வந்து ரீச் ஆகாது. சரிங்களா? அதனால தான் வந்து கிராஸ் இன்கம்பேட்டபிலிட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா பின் டைப்பையும் கிராஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா கிராஸ் ஆகாது. துறமையும் பின்னையும் இல்லைனா பின்னு துறமை கிராஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி இதுலேருந்து இதுக்கு போகலாம், இதுலேருந்து இதுக்கு போகலாம், இதுலேருந்து இதுக்கு போகலாம், இதுலேருந்து இதுக்கு போகலாம். சேம் இது வந்து பின்னும் வந்து இங்கே கிராஸ் இன்கம்பேட்டபிள் தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. ஜெனட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இஸ் ஓவர் கம் பை பாலிப்ளாய்டு. நம்ம இது ஒன்றும் ஜெனட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி பார்க்கலாம். இந்த இதை தான் வந்து இங்கே டேபிள் கொடுத்துருக்கு. பின்னையும் கிராஸ் பண்ணோம்னா ஷார்ட் ஸ்டைலு, ஷார்ட் ஸ்டேமன், ஓகேங்களா? எஸ்எஸ் பினோடைப் வந்து வராது, இன்கம்பேட்டபிள், ஓகேங்களா? பின்னையும் துறமையும் கிராஸ் பண்ணோம்னா ஒரு துறமும் ஒரு பின்னும் வரும். திறமும் பின்னையும் கிராஸ் பண்ணோம்னா ஒரு திறம் ஒரு பின்னு வரும். அதே வந்து திறமை கிராஸ் பண்ணோம்னா வராது. சரிங்களா? இதுதான் வந்து சொல்றாங்க. அடுத்து ஹோமோமார்பிக் சிஸ்டம் வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. இது வந்து ஹெட்ரோமார்பிக் வந்து மார்ஃபாலஜியை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜியை வச்சு கிளாஸிஃபை பண்ணாங்க. ஹோமோமார்பிக் சிஸ்டம் வந்து மார்ஃபாலஜியில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இது ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஸ்போரோஃபைட்டிக், கேமெட்டோஃபைட்டிக்னு. ஸ்போரோஃபைட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா போலன் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டோட ஜீனோடைப் காரணமாக இருந்துச்சுன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிக்கு, போலன் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டோட ஜீனோடைப் காரணமாக இருந்துச்சுன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, போலன் ப்ரொடியூசிங் பிளான்ட் இதோட ஜீனோடைப் காரணமாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஸ்போரோஃபைட்டிக், அந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, ஓகேங்களா? இதே போலனோட ஜீனோடைப்பே காரணமாக இருந்துச்சுன்னா, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி காரணமாக இருந்துச்சுன்னா இது வந்து கேமெட்டோஃபைட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவும் அதே தான். இதோட மேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிளும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஓவர் கம்மிங் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பட் பாலினேஷன், நம்ம மூணாவதாக பார்த்தோம் இல்லை, ஸ்டிக்மா, அந்த போலன் வந்து ஸ்டிக்மாவில் ரீச் ஆகிடும், பெனிட்ரேட் பண்ணிவிட்டு போலன் டியூப் வந்து மெதுவாக ஸ்லோவாக க்ரோத் ஆகிறதுக்குள்ள ஃப்ளவர் வந்து ஃபால் ஆயிரும். அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக இந்த பட் பாலினேஷன் பண்ணுவாங்க. என்னன்னா இம்மெச்சூர் இதுலேயே வந்து ஸ்டிக்மாலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மெச்சூர்டு போலனை வந்து இம்மெச்சூர் ஸ்டிக்மாவில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணிடுவாங்க. அதாவது பட்டில் இருக்கும்போதே, ஃப்ளவர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னா அது வந்து சீக்கிரமாக போலன் டியூப் வந்து க்ரோத் ஆகிட்டு அங்கே ஃப்ளவர் ட்ராப் ஆகிறதுக்குள்ளே வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துடும். இதுதான் வந்து பை பட் பாலினேஷன் அப்படிங்கிறாங்க. பை சர்ஜிக்கல் டெக்னிக்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து போலன் வந்து ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸில் விழுந்து பெனிட்ரேட் ஆக முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரீசன் பார்த்தோம்ல, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்ஜிக்கல் டெக்னிக்கு. அந்த ஸ்டிக்மேட்டிக் சர்ஃபேஸை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. இதனால் வந்து ஈஸியாக உள்ள பெனிட்ரேட் ஆகி போயிடும். இதுதான் சர்ஜிக்கல் டெக்னிக்ன்றாங்க. எண்ட் ஆஃப் சீசன் பாலினேஷன்ற மூணாவது ஒரு இது.
In some cases self incompatibility is reduced towards the end of flowering period அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த ஃப்ளவரிங் பீரியடோட எண்ட் டைம்ல வந்து இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. அந்த டைம்ல வந்து நம்ம பாலினேஷன் பண்ணோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் வந்து ஹை டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை ஓவர் கம் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து இர்ரேடியேஷன் எக்ஸ்ரேஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து சொலனேசிய பிளான்ட்ல. அடுத்து கிராஃப்டிங் பண்ணியும் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை ஓவர் கம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து டபுள் பாலினேஷனும் வந்து இது பண்ணுறாங்க. டபுள் பாலினேஷனா ஒன்றும் இல்லை, மிக்சர் ஆஃப் இன்கம்பேட்டபிள் அண்டு கம்பேட்டபிள் போலன் கிரைன்ஸ் ரெண்டையும் மிக்சர் பண்ணி பாலினேஷன் பண்ணுவாங்க. CO2 கான்சன்ட்ரேஷன் இதை பேஸ் பண்ணி வந்து ஓவர் கம் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை வந்து CO2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சியும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். இது வந்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி வந்து பிளான்ட் பிரீடிங்க்கு வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஹைபிரிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து எமாஸ்குலேஷனே பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஆல்ரெடியே இன்கம்பேட்டபிளாக இருக்கிறதுனால அதோட போலன் கிரைன் வந்து அதுவே வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. அதனால நம்ம எமாஸ்குலேஷன் வந்து பண்ண தேவையில்லை. ஹைபிரிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி யூஸ் ஆகுது. வித்தவுட் எமாஸ்குலேஷன் இது எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, பிராசிகா சன்ஃப்ளவர்னு. அடுத்து கம்பைனிங் டிசைரபிள் ஜீன்ஸ் அப்படிங்கிறாங்க. கம்பைனிங் டிசைரபிள் ஜீன்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் பின் துரம் இந்த மாதிரி பின்னையும் கிராஸ் பண்ண முடியாது, துறைமையும் கிராஸ் பண்ண முடியாது அப்படின்றத வந்து பார்த்தோம்ல. இப்போ வந்து ABCD அப்படின்னு ஒரு 4 பிளான்ட் இருக்கு. சரிங்களா? ஏவும் கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏவையும் 4லேயும் வந்து ஒரு டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கு ABCDயில். இதில் வந்து ஏவையும் பியும் கிராஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு F1 ஃபீலியல் ஜென்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் சியும் டியும் கிராஸ் பண்ணோம்னா ஒன்று வரும். அதுக்கப்புறம் இங்கே கிராஸ் பண்ணி வந்த ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜென்ரேஷனு இந்த சியும் டியும் கிராஸ் பண்ணி வந்த இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா இந்த 4ல் இருக்கிற டிசைரபிள் கேரக்டர்ஸ் வந்து கடைசியாக நம்ம ப்ரொடியூஸ் கிராஸ் பண்ணுற ஒரு பிளான்ட்ல வந்து வந்துடும். இதுக்கு பேர் தான் வந்து கம்பைனிங் டிசைரபிள் ஜீன்ஸ்ன்றாங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து மேல் ஸ்டெரிலிட்டி பார்ப்போம். தேங்க்யூ.